நன்றி. அம்மா, இங்க வாயேன். நான் பேசுறத கேளேன். என்னடா இது? ராகமா பேச போறான்னு சொன்னாங்க. இங்க கண்ணுக்குட்டி கத்துதே. ஓ! ஒருவேளை ராகவன் மாட்டுத் தொழுவத்தில் இருக்கிறானோ? ஆமாம். இந்த ராகவன் நம் ஸ்ரீ அன்னைக்கு ஒரு ஆசை கன்றுக்குட்டி தான். அதான் கொஞ்ச நேரம் பசுங்கன்றுக்குட்டியா மாறி, எனது மிமிக்ரியில அப்படி குரல் மாற்றி, அம்மா, அம்மா அப்படின்னு அழைச்சேன். நாம எல்லோருமே நம் அன்னையான அம்மாவுக்கு ஆசை கன்றுக்குட்டிகள் தானே, இல்லையா? அப்ப நம்ம அம்மா யாரு? சில வினாடிகள் டைம் தரேன். கண்டுபிடிங்க பார்ப்போம். அவளும் ஒரு பசுதான். கரெக்ட். மகாபாரதத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா? அத்தனை கோபிகா சிரிக்கும், நான் அத்தனை கிருஷ்ண ரூபம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம இவ்வளவு பேருக்கும் நம்ம அம்மா பாலூட்டி கொஞ்சணும்னா, அவ சாதாரண பசுவா இருந்தா எப்படி முடியும்? அவள் பசுதான், ஆனா சாதாரண பசு அல்ல. ஸ்ரீ காமதேனு. அவள்கிட்ட என்ன இல்ல? எவ்வளவு பால் இல்ல? நாம தான் வாங்கிக்க நம்ம தயார்படுத்திக்கணும். பசியை ஏற்படுத்திக்கணும். அப்படின்னா கத்துங்க, அம்மா அம்மான்னு கத்துங்க. அதான் சரணாகதி. பசி வந்தா கண்ணுக்குட்டி என்ன பண்றது? அம்மாட்ட ஓடல, அம்மான்னு கத்துது. அதோட சரி. கன்றை தேடி தாய் பசு ஓடி வருது. இவ்வளவுதான். சரணாகதிக்கு பெருசா மந்திரம், யந்திரம், தந்திரம், சங்கல்பம் எல்லாம் தேவையே இல்லை. கண்ணுக்குட்டி கத்த மட்டும் தானே செஞ்சது. அப்படி அம்மான்னு மட்டும் மனம் தழுதழுக்க அம்மாவை கூட்டுட்டா அதுவே சரணாகதி. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். பட் அனுஷ்டிக்கிறது தான் மகா கஷ்டம், சங்கடம். ஒத்துக்கிறேன். அவங்கவுங்க பேஸ்ட் ஆன் ரிக்குயர்மெண்ட்ஸ், அவங்கவுங்களுடைய ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வலி, வேதனை, இல்லைன்னா ஆனந்தம், மகிழ்ச்சி, இப்படியானவைகள்ல அவளிடம் சென்று அவளோட சென்றுட பழகிட்டா போ. அவ்வளவுதான். எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் போதனை செய்ய இங்க வரல. எனக்கே அம்மா கிட்ட நீ சரியா ஊட்ட தெரியல. சரி, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ரங்கராஜன் சார் போன் இன்னும் நோட் ஆகலமா. இப்படியானவைகள்ல அவளிடம் சென்று விட பழகிட்டா போறோம். வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் போதனை செய்ய இங்க வரல. எனக்கே அம்மாட்ட இன்னும் சரியா ஊட்ட தெரியல, ஊட்டிக்கே தெரியல. இது சத்சங்க கூட்டம். எனக்கு தெரிந்தது, அறிஞ்சது, அனுபவிச்சதுல இங்கே நான் உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். நான் புளியோதரை கொண்டுறேன், நீங்க தித்யோனம் தயிர் சாதம் கொண்டாங்க, இன்னொருத்தர் எலுமிச்சை சாதம் கொண்டு வருவாரு, வேற ஒரு எள்ளு சாதம். இப்படி வெரைட்டி மீல்ஸ் சாப்பிடுவோமே, கூடியிருந்து குளிர்வோமே. சரியா? இங்க வந்தபோது இந்த திருச்சபை நிறைஞ்சுதான் இருந்தது. பேச ஆரம்பிச்சதுதான் தாமதம். ஒன் ஆஃப்டர் ஒன். ஆஹா, இவனா அடப்பாவி இந்த வாரம் வந்துட்டானா அப்படின்னு முணுக்கிறது காதுல விழாது. என்ன செய்யறது? விதி வலியது. அதான் உங்களுக்கு தெரியுமே. அதான் இதோ மறுபடியும் உங்கள் முன் அதே ராகம் தோன்றி இருக்கிறேன். தலைப்பு என்ன? அம்மா இங்க வாயேன், நான் பேசுவதை கேள. அம்மா இங்க வா, இதை கேளு.
இப்படி இல்லை. அம்மா அங்க வாயேன், இதை கேளேன், இப்படித்தானே அழைப்பு இல்லையா? அழைப்பிலேயே ஒரு கெஞ்சல், கெஞ்சலில் அந்த கேல ஒரு காலை தூக்கி போட்டா கொஞ்சல். ஆக இதுக்கப்புறமும், இந்த கொஞ்சலுக்கு அப்புறமும் எந்த அம்மா தான் வராமல் இருப்பாள்? அதோடு இல்ல, தலைப்பிலேயே நான் ஒரு சின்னஞ்சிறிய குழந்தைன்னு காட்டிட்டேன். அந்த அழைப்பின் சுகத்தை அந்த என் அம்மா அறிவாள். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா? இதோ எங்கிட்ட, உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் வந்து உட்கார்ந்துட்ட அன்னை. உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். போன வாரம் காட்டுகிறேன் கட்டி போடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசினேன். இறை வடிவ அன்னை எப்படி எப்படி இருக்கிறாள், என்னென்ன அதெல்லாம் தெய்வாம்சம் எப்படி எல்லாம் நாம் உணரலாம் என்று இன்னும் ஏதேதோ நிறைய பேசினேன். என்னை பேச வச்சா அம்மா. இன்று அன்னை எப்படி எங்கள் வீட்டை அடைத்து கொண்டாள், வரல, வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டா. அவளோடு எங்கள் தொடர்பு அப்படிங்கிறதெல்லாமும் அவள் பற்றி இன்னும் பல அனுபவங்களையும் எனக்கு தெரிந்தவரை ஒரு சிறிது கூற முற்படுகிறேன். உங்கள் அழகு மன மண்டபத்தில் வாசனை மலர் தோரணங்களாய் தொடுக்க முயல்கிறேன். கதவை திறந்து வச்சுக்கிறீங்களா? அன்னை எங்களிடம் வருகை 1980களினுடைய பிற்பகுதியில். எங்கள் குடும்பம் அடிப்படையில் ஆன்மீக தெய்வ வழிபாட்டு குடும்பம் தான். தெய்வ வழி, அதாவது தந்தை வழி குல தெய்வம்ங்கிறது துறையூர் பெருமாள், தாய் வழி குல தெய்வம் வடுவூர் ராமர். பின்னர் எல்லா தெய்வங்களின் வழிபாடுகளும் பின்னாட்களில் வந்து அடைந்தன எங்க வீட்டுக்கு. ஒரு கல்யாண சத்திரம் போல் எல்லா தெய்வங்களுமே எங்கள் இல்லம் வந்து போயின. ஒவ்வொரு காலத்து ஒவ்வொரு தெய்வங்களாக வழிபட்டிருக்கிறோம். நாங்கள் வழிபடும் அழகை கண்டு நாங்கள் கொண்டாடும் விதங்களில் மனம் உருகி அப்படி போன தெய்வங்கள் எக்கச்சக்கமான துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகளை திரும்ப திரும்ப கொடுத்து விதவிதமான தெய்வங்களை விதவிதமான வழிபாடுகளில் எங்களை இறக்கி எல்லா கடவுளர்களுமே எங்கள் குடும்ப சொத்தாக மாறின. எப்படி புரியுதா? ஆக இது அநேகமாக எல்லா குடும்பங்களிலுமே நடக்கிறது தான். கடந்த வாரமே சொல்லியிருந்தேன், என் தந்தை சன்னியாசியாக போக நானும் என் தாய் தனி வாழ்க்கையை தொடர்ந்தோம் அப்படின்ட்டு. ராமாயணத்தில் 4 5 5 6 என்றது போல 2 3 என் அம்மா பெரும் வேட்கை கொண்டாள். ரேஷன் கார்டில் எங்க குடும்ப அங்கத்தினர்ல 1 கூடுதல் ஆயிற்று. ஆம், எனக்கு திருமணமானது. லேட் மேரேஜ், ஏனெனில் திருமணத்தில் நாட்டம் இல்லாது இருந்தேன். அப்புறம் இஷ்யூஸும் லேட் இஷ்யூ. ஆம், குழந்தை பேரு கிடைக்கவில்லை. இதை சாக்கா வச்சு மேலும் சில கடவுளர்கள் எங்க வீட்டு பூஜை அறையில படங்களாக பிரவேசித்தனர். கடவுள்களுக்கு தான், எல்லா கடவுளர்களுக்கும் எவ்வளவு எங்க மேல ஒரு பிரியம் பாருங்க. மனைவிக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் சிகிச்சைகள் நடந்தேறின. என் மாமனார் என் மனைவி, அதாவது அவருடைய பெண்ணை சென்னையில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்களும் அழைச்சிட்டு வந்து பரிசோதனைகளையும் சிகிச்சைகளையும் செய்ய முற்பட்டார். அப்போது நான் அவரிடம், பெண்ணையே ஏன் குறிவைத்து சிகிச்சைகள் செய்கிறீங்க? குறை என்னிடமும் இருக்கலாம் இல்லையா? எனவே என்னையும் பரிசோதித்து விடுவது நல்லதுதானே என்றேன். மாமனார் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே கட்டி அணைத்து கொண்டு விட்டார். எப்படி? கட்டி அணைத்து கொண்டு விட்டார். அப்பதான் தெரிஞ்சது எனக்கு எப்படி இத்தனை மச்சான்கள் இருக்க முடிஞ்சதுன்னு. நல்ல வேளையாக எங்கள் இருவருக்கும் குறைபாடுகள் எதுவும் இல்லை என்று தெரிந்தது. பிறகு ஜிஜி ஹாஸ்பிட்டலில் நடந்த மருத்துவ சிகிச்சைகளிலும் பலனே இல்லை. நான் என் மனைவியிடம் கூறினேன், ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, விஷயத்துக்கு தான் வரேன். எப்படி அவ என்ட்ரு ஆனா அம்மா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடம். நான் என் மனைவியிடம் கூறினேன், குழந்தை பாக்கியம் இல்லாட்ட போட்டோம், சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நம்ம யாத்திரைகள் போய் ஜாலியாக செலவழிப்போம், தான தர்மங்கள் செய்வோம். பின்னால பிற்காலத்துல மிச்ச மீதி சொத்து இருந்தா ஒரு ஏழை குடும்பத்துக்கோ அல்லது அனாதை இல்லத்துக்கோ எழுதி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனா இது ரகசியமாகவே இருக்கட்டும்னு சொல்லியிருந்தேன். என்ன டைட் ஃபீல்டிங்காக கிரிக்கெட்ல வச்சிருந்தாலும் பெஸ்ட் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான், இடுக்குல ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு பந்தை தட்டி விட்டு பவுண்டரி அடிச்சிருவான். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எப்படியோ இந்த இடத்துல தான் எங்க ஃபேமிலிக்குள்ள அண்ணன் நுழைஞ்சிட்டான், டப்புன்னு நுழைஞ்சிட்டான்.
அந்த பவுண்டரி சிக்ஸர் அடிச்சா என்ன உடனே மறுபடியும் அது ஒரு பெரிய குஷி இல்லையா? அதை அனுபவிக்கணும் இல்லையா? சில சமயம் சில நீதிமன்றங்கள் தானே முன் வந்து சில வழக்குகள் மீது விசாரணை செய்யும் இல்லையா? அப்படித்தான் எங்கள் குடும்பத்திலும் அன்னை பிரவேசம். முன்னொரு சமயம் நான் தஞ்சாவூர் சர்வோஜி அரசினர் கல்லூரியில உதவியாளராக அதாவது அசிஸ்டண்டாக பணியாற்றிய போது, யூடிசின்னு சொன்னா சில பேருக்கு புரியும். பிரபா அப்படின்னு ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டை தெரியும். ஆனால் அப்பெண்ணே தஞ்சாவூர் குந்தவி நாச்சியார் அரசினர் மகளிர் கல்லூரியில கணித பேராசிரியராக வேலை ஆகும் வருவா என்றோ, என் வீட்டிற்கு வந்து என் அம்மா கிட்டேயே வீண டியூஷன் சொல்லிக்குவா அப்படின்னோ யார் நினைத்தார்கள்? மிக போல்டான, மிக யதார்த்தமான, அடக்கமான பெண். கல்லூரி பேராசிரியர் என்றதும் அம்மா எனக்கு இன்ட்ரோடியூஸ் செஞ்சு வச்சாங்க. அதெல்லாம் வேண்டாம் டீச்சர், உங்க பிள்ளைக்கு என்ன நன்றாகவே தெரியும், எனக்கும் சரபோஜியிலேயே ஒரு நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நன்னா ஒரு மாதிரியா இருந்தது. நல்ல வேளை சரபோஜியில நான் நல்ல பிள்ளையாகவே இருந்திருக்கிறேன். வீணைக்கு வரும் பெண்கள்கிட்ட மெதுவே நல்ல டிசிப்ளினையும் சேர்த்து ஊட்டி விட்டுருவாங்க எங்க அம்மா. கால கிரமத்துல அப்பெண்கள் குடும்ப நண்பர்களாகவே ஆகிவிடுவது வழக்கம். இந்த பிரபா மேடம் ஒரு அன்னை டிவோட்டி. அன்னை டிவோட்டினா மிகவும் ரொம்ப அதோட ஒன்றி போனவங்க. சாருக்கு, அதாவது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றீங்களே, ஸ்ரீ அன்னைக்கு வேண்டிக் கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி, அரவிந்தர் ஆசிரமம், பிளெஸிங் பேக்கெட்ஸ் என பலதும் சொல்ல என் அம்மாவும் அன்னை வழிபாட்டில் இறங்கினாள். இதான் என்ட்ரி. மதரின் கேலண்டர்கள் வீட்டின் சுவர்களில் தொங்க ஆரம்பித்தன. அன்னை அரவிந்தர் சிம்பல் ஸ்டிக்கர்ஸ் ஆங்கங்கே ஒட்டப்பட்டன. என் அம்மாவின் கழுத்து செயினில் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் டாலர்கள் ஏறிக்கொண்டன. எங்கள் குடும்பத்திலேயே யாருக்குமே பாண்டிச்சேரி அன்னை பற்றி தெரிதலோ தெளிதலோ புரிதலோ கிடையாது. என் அம்மா தான் அன்னை வழிபாட்டில் இறங்கிய முதல் நபர் எங்க குடும்பத்திலேயே. இப்போ தெரிஞ்சதா அன்னை கிட்ட நாங்க எப்படி போனோமோ அல்லது அன்னை எங்கள்கிட்ட வந்தாளா அப்படிங்கிறது உங்க இதுக்கு பார்வைக்கு விட்டுறேன். ஆனா பிடிச்சபடி சும்மா செம ஸ்ட்ராங். 2 பேருமே ஒருவரை ஒருவர் விடுவதாக இல்லை. அம்மாவும் மதரும் அந்த மதரும் எங்க மதரும். இன்றளவும் அம்மா ஸ்ரீ அன்னையின் ரூபமாகவே மாறியுள்ளாள். ஒரு சமயம் ஓரிரவு நள்ளிரவில் மனைவியிடம் சொன்னேன், குறிப்பிட்ட இந்த தருணத்துல ஆண்டவனை நினைக்க முடியாதுதான், ஏன்னா உணர்வு மற்ற எண்ணங்கள் எல்லாமே வேற இப்போ. ஆனாலும் ஹே கிருஷ்ணா, ஹே நாராயணா, ஹே சக்தி ஆவாகயாமி, என்னுடைய வயிற்றுல கருவாக உருவாகு அப்படின்னு வேண்டிக்க, அனுகிரகமாகும் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் மாசக்தி என்னுடைய மனைவியின் கர்ப்பவாசத்தில் இறங்கி இருக்கிறாள். என் யூகம் 45வது நாள் மருத்துவ சோதனையில் உறுதியாச்சு. நான் யோகியோ ரிஷியோ இல்லை. நினைச்சேன், சரியாக நினைச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்போ அப்படியெல்லாம் சரியாலாம் நினைக்க முடியும்னா சாதாரண நாளால் நினைச்சிருக்க முடியாது. ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு பவர் இருந்து நினைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஸ்ரீ அன்னையை வேண்டிக் கொண்டவுடன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு என் மனைவி கர்ப்பமாகி இருப்பதில் என் தாய்க்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இதெல்லாம் ஆஃப்டர் தி என்ட்ரி ஆஃப் அவர் மதர், நாட் மை மதர் ஆர் யுவர் மதர். தாய்க்கு மட்டற்ற மகிழ்ச்சின்னு சொன்னேன் இல்லையா? இந்த கர்ப்பம் மருத்துவ சிகிச்சைகளை நாங்கள் மூட்டை கட்டி வச்ச அப்புறம் தான் உண்டாச்சு. முழுக்க இயற்கை. அன்னையே பிறக்கும் குழந்தை உன்னருளால உருவாகி இருக்கிறதுனால தமிழ்ல ஆவிலும் ஆங்கிலத்தில் ஏயிலும் ஆரம்பமாகும்படி அன்னை உன் நினைவாக பெயர் வைக்கிறேன் என அம்மா வேண்டிக் கொண்டாள். அந்த பெண் தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால உங்கள்கிட்ட சொற்பொழிவாற்றிய என்னுடைய பெண் அனந்தலக்ஷ்மி. வீட்டில் செல்லமா கூப்பிடுறது அனிதா. பிறகென்ன, என் பெண் வளர்ந்த பின் சுயமாய் சிந்திக்க முடிஞ்ச நிலைகளை அடைஞ்ச போது, சின்ன குழந்தை கூட்டுறதை விட தானே தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அன்னை பற்றியும் தன் பாட்டியின் அன்னை பக்தி பற்றியும் தீர தெளிஞ்சு தானும் அன்னையின் பக்தை ஆனாள். அவளே ஒரு அன்னையின் பக்தியா தானாவே சுயம்புவா ஆயிட்டா. நாங்களாம் ஊட்டவே, அது சொல்லுவாங்க இல்லையா, மாங்காக்கு புளிப்பை ஏற்ற முடியாதுமான்னு. மாங்காக்கு புளிப்பு தானா வரணும்.
எருதுகள் சென்ற வழியில் தானே ஏற்கலப்பியும் செல்ல வேண்டும். இது ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க. ஏறு போன இடத்துல தானடா எருதுகள் போன இடத்துல தானடா ஏறு போகும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் அம்மா பெண் வழியில் ஸ்ரீ அன்னையை தொடர்ந்தேன். அம்மா, பெண்ணு 2 பேரும் போனாங்க இல்லையா? அவங்கள எருதுன்னு சொல்லல. ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்றேன். அன்னையை நானும் தொடர்ந்தேன். கிரிக்கெட் டீம்ல 11த் பிளேயரா 11வது பிளேயரா போல தான் நானு. இன்னி வரைக்கும் நான் அன்னைக்கு உப்புக்கு சப்பானி. ஊருக்கு மாங்கொட்டைன்னு குழந்தைகள் விளையாட்டுக்கு சொல்லுமே. அப்படித்தான் வச்சிருக்கா என்ன. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் என்ன நல்ல இதுல க்ளோஸ்அப்லலாம் வச்சுக்கல. இரு அங்க இரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கா இன்னி வரைக்கும். என்னைக்கு என்ன பண்ண போறாளோ தெரியாது. இன்னைக்குமே அவ கிட்ட நான் போனேன். அவ என்கிட்ட வந்தான்னு சொல்லவே மாட்டேன். நீ எவ்வளவோ டிஸ்டன்ஸ் இருக்கு எங்களுக்குள்ள. என் அம்மாவுக்கு ஸ்ரீ அன்னை பிரத்யக்ஷம். அத பல தடவ நான் பார்த்திருக்கேன். என் பெண்ணுக்கு அன்னை ஒரு உடனடியான கேர்டேக்கர். உடனடியான கேர்டேக்கர் அன்னை. என்னுடைய பொண்ணுக்கு அன்னை. சொன்னால உடனே வந்துருவா. பார்த்தாச்சு. நான் ஒரு சின்ன பூசாரி. அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன? நான் பூசாரி. பூசாரிக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் இருக்காங்க? பூசாரி அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான். என் பக்தியும் அவ்வளவுதான். அதையும் நான் ஒத்துக்கணும் இல்லையா? என் பக்தி தகுந்ததுதான். அதை தான் நானும் ஒத்துக்கிட்டேன். நான், என்னுடைய மனைவி, என் அம்மா, என் பெண் ஆகிய 4 கொண்டதே எங்கள் ஃபேமிலி. அதில் மனைவிக்கும் அன்னையிடம் பக்தி நிறைய உண்டு. ஆனா ரொம்ப தீவிரங்கள் கிடையாது. மிதமான, சீரான, அமைதியான பக்தி அவளுடையது. ஆக மற்ற எங்கள் மூவரின் அனுபவங்களை சொல்லியே நம்ம அன்னை அனுபவத்தை பற்றி கூற முடியும். ஏற்கனவே என் மகள் தன்னுடைய உரையிலே தான் அவளுடைய அன்னை அனுபவங்களை ஓரளவு கூறிட்டா. கடந்த என்னுடைய உரையிலையும் என் அம்மா அனுபவங்களை கூறியிருக்கிறேன். ஆக சொல்லவிட்ட சிலதுகளையும் வேறு சிலவற்றையும் கூற முற்படுகிறேன். அனிதானுடைய பள்ளி பருவத்துல ஒரு தீபாவளி நன்னாள். காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு புத்தாட உடுத்தி நானும் சிறுமி அனிதாவுமாக, அதாவது அனந்தலட்சுமியை தான் அனிதான்னு சொல்றோம், அனிதாவுமாக வாசலில் வெடிகள் வெடித்துக் கொண்டிருந்தோம். பூச்சட்டி என்னும் மத்தாப்பை அனிதா கொளுத்தி விட நானும் உடன் இருந்து உதவி கொண்டிருந்த போது சட்டுன்னு எனக்குள் ஒரு உந்து விசை. என்னமோ தெரியல, உலுக்கி தோட டபால்னு அனிதாவை அப்படியே இழுத்து தள்ளி அனட்ட போட்டுட்டு நானும் வேகமா ஓடி நகர்ந்து போயிட்டேன். க்ஷணத்துல சரியாக நாங்கள் நகரவும் நாங்கள் நின்றிருந்த இடத்திலேயே மிக 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 வேகமாக ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள் வாகனம் பாய்ந்து தடம் பதித்து மறைந்தது. கண்மூடி கண் திறப்பதற்குள்ள தந்தையும் மகளுமான நாங்கள் தெருவிலே ஏதோ வாசல்ல நாய் அடிபட்டு போன மாதிரி உடல் அடிபட்டு இறந்திருப்போம். நிச்சயமா அதை நாங்கள் பொழிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. அவன் போன ஸ்பீடும், அது பெரிய புல்லட்டோ என்னோ பெரிய வண்டி, நாங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு ஸ்பீடா வந்து மோதின உடனே போயிருப்போம். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், யார் பார்த்தேன், எதை வச்சு நான் அதை பண்ணேன், சத்தியமா இன்னி வரைக்கும் தெரியாது சுவாமி. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். க்ஷணத்துல காப்பாற்றியது சாட்சாத் அந்த அன்னையை. அன்னைதான் வந்துட்டாள் எங்க இதுல. அதனால அவதான் என்னாலெல்லாம் அவ்வளவு வேகமாகவும் ஃபோர்ஸுடனும் இயங்கியிருக்கவே முடியாது. காப்பாற்றியதெல்லாம் அன்னை என மிக துல்லியமாக உணர்ந்தேன். இப்ப நீங்க மட்டும் இல்லைன்னா சொல்லப்பீர்கள், நீங்களும் தான் ஃபீல் பண்ணிருப்பீர்கள் தன்னேரம். ஒரு நிமிடம் என் இதயம் நின்று அப்புறம்தான் இயங்கவே ஆரம்பிச்சது. அனிதாவுக்கே புரியல நான் ஏன் அப்படி ராட்சசத்தனமா அவளை தள்ளி விட்டேன் என்று. அப்புறம்தான் மோட்டார் சைக்கிள் போன தடத்தை, அந்த சேரோட அது போயிருந்த தடத்தை காட்டினேன். அதுலதான் நாங்களும் நின்று இருந்தோம். உடனே பூஜை சென்று அன்னைக்கு குடும்பமே நன்றி கூறி விட்டு வந்துதான் அப்புறம்தான் பண்டிகையை மறுபடியும் தொடர்ந்தோம். இது வந்து யாருக்குமே எனக்கு, என் அம்மாவுக்கோ என் மனைவிக்கோ ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நான் மட்டும் அடிச்சு சொல்றேன், அந்த க்ஷணத்துல அதுக்கு ஒண்ணுமே விட்னஸும் எவிடன்ஸும் ஒண்ணுமே கிடையாது. ஐ ஃபெல்ட். ஆமா, போயிருக்க வேண்டியதுதான். போன தடவையில சொன்னேன், என்ன நல்ல பாம்பு கொத்தி நான் பழைச்சது அதிசயம்னு. ஆமா, உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தப்புறம் நானும் குழந்தையுமா சேர்ந்தே போயிருக்க வேண்டிய ஒரு கட்டம் அது. பழைச்சோம். போன மாசம் அக்டோபர் 16ஆம் தேதி ஏதோ புயல் பயங்கரம்
சென்னை விழுங்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு இருப்பதாக சொல்லி செய்திகளும் எச்சரிக்கைகளும் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. அதிலிருந்து பொதுவாக அனைத்து மக்களையும், இன் ஜெனரல், இன் ஸ்பெஷல், சிறப்பாக சென்னையையும் காக்க ஸ்ரீ அன்னையிடம் காணிக்கை செலுத்தி வேண்டிக் கொண்டேன். ஆம், தனியொருவனாக நான் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு எந்தவித ஆடம்பரமும் ஆரவாரமும் இன்றி ரகசியமாகவும் உறுதியுடனும் வேண்டிக் கொண்டதுக்கு எப்படி ரிசல்ட் கிடைத்தது பார்த்தீர்களா? உங்களுக்கு தான் தெரியுமே. சென்னை தான் தப்பிச்சிடுச்சு. ஆபத்து ஆபத்து என அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தொடர்ந்து அடுக்கடுக்காக வந்த போதும் ஸ்ரீ அன்னைக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஜஸ்ட் லைக் தட், ஒரு மிராக்கிளாக சத்தமில்லாமல் புயலை சாந்தப்படுத்தி அனுப்பி சென்னையை காப்பாள் அப்படின்னு உறுதியோட மென்டலி ஸ்டபர்னாக இருந்தேன். அதுவே தான் நடந்தது. அதே சமயம் பஞ்சபூதங்களில் ஸ்ரீ வருணனையும் ஸ்ரீ வாயு பகவானையும் நினைத்து பிரார்த்தித்து, உங்கள் பராக்கிரமங்களை நான் நன்கு அறிவேன், அவற்றுக்கு நான் தடை விதிக்கவும் முடியாது, கூடவும் கூடாது. ஆனால் நீங்கள் சினமின்றி ராகவன்கிட்ட கோச்சிக்காம தயவு செய்து சமுத்திரராஜனிடமே போய் சாந்தமாகி எங்களை ரட்சித்தருள வேண்டும் அப்படின்னு மனமுருக பிரார்த்தித்தேன். என் பிரார்த்தனை வீண் போகவில்லை. இந்த புயல் வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி போனாங்களே, என்ன அது? இந்த என் 2ஆம் நிலை பிரார்த்தனை ஸ்ரீ அன்னைக்கு புயலோடு பேசுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக மிராக்கிள் நடக்கத்தான் நடந்தது. ஆனால் அது மற்றவர்களுக்கு தான் மிராக்கிள். இந்த பூசாரிக்கு மட்டுமே தெரியும் என்ன ஏது அப்படின்னுட்டு. ஆணித்தரமாக அடிச்சு கூறுவேன், புயலின் மையம் கடலில் இருந்ததென்றால் உயர் வலுவான பிரார்த்தனையின் மையம் இந்த சீனிவாசாச்சாரியின் 13ஆம் நம்பர் இலக்க வீட்டினுள் மையம் கொண்டிருந்தது. புயல் மையம் கடலில், பிரார்த்தனை மையம் என் வீட்டில். அன்னைக்கு நன்றியை ஆன்மா வழியை ரகசியமாக அனுப்பிவிட்டேன். அவள் சிரித்தாள். பல விஷயங்கள் ஆரவாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை பக்தர்களே. எவ்வளவோ நடக்குது. அப்படி பார்த்தா பிரபஞ்சத்துல நடக்கிறது ஒவ்வொன்றுக்கும் பகவான் நான் செஞ்சேங்கிறானா, நான் பண்ணேன் அப்படின்னு உடனே தம்பட்டம் அடிச்சுக்கிறானா என்ன? அவனை மாதிரி நம்ம இருக்கணும். அவரவர்கள் புயல் வலுவிழுந்ததுக்கு அவரவர்களுக்கு தெரிஞ்ச காரணங்கள் கூறிக்கொண்டிருந்தாலும் நான் மட்டுமே உண்மையை அறிவேன். அது ஏதோ நடந்ததுப்பா, நீ இப்படி நினைச்சிட்டு போ, பட் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சயின்ஸ்ன்றது இருக்கு, காத்துன்றது இருக்கு, அது இதை தள்ளி விட்டது, அது தள்ளி விட்டது. ஏன் நான் எங்க ஊர்ல நான் திருநெல்வேலியில நான் வேண்டிக்கிட்டேன்னா ஐயனார்கிட்ட அது மட்டும் வேலை இல்லையா? எல்லாம் சொல்லுங்கோ, நான் இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா நான் அன்னையை விரட்டினேன். அது நடந்ததா தான் நான் சொல்றேன். எனக்கு அது நம்பிக்கை. ஐயனார், திருநெல்வேலி, உன்னுடைய இன்னொரு பிரார்த்தனை, சயின்ஸு, காத்து எல்லாமே இருக்கட்டும். இதை நான் சொல்லலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? அண்ணன் என்ன திட்டுவோம், அடிச்சுட்டு போட்டுருவோம். ஆமா, அதோடு போகட்டும், விட்டு விடுங்கள். அதற்கு பகட்டும் பப்ளிசிட்டியும் வேண்டவே வேண்டாம். பிரார்த்தனை என்பது அவ்வளவு மகத்தானது. பிரார்த்தனைன்றது மகத்துவமானதை ஒழிய இப்படி ஒரு ரெண்டும் கட்டானெல்லாம் கிடையாது. பரிசுத்தமாக இருந்தால் அதன் பலனே அலாதியானது. உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லலை. 2 பேருமே பேசிப்போமே, வேற என்னதான் பண்றது சொல்லுங்க. 2 பேரும் உட்காந்துட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கேட்டாகணும். நான் பேசியாகணும், நீங்க கேட்டாகணும். வேற வம்பு தும்பு பேசலைன்னா என்ன, நாம் நம்ம உயர்த்தி கொள்ளணும், அவ்வளவுதான். இதெல்லாம் முதல்நிலை சாதகனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விஷயமாக நீண்ட காலம் பேசிக் கொண்டிருப்பான். ஸ்ரீ அன்னையை அடைந்து விட்ட பட்சத்துல அவனுக்கு விஷயாதீனங்களில் மனம் உட்கார்ந்து வெத்தில பாக்கு போட்டு இருக்காது. ஆச்சரியங்களே அவன் கடந்து விடுவான். என்ன இதெல்லாம் ராகவனுக்கு மட்டும் உரியவைகளா? சத்தியமாக இல்லை. சகலமானவருக்கும் உங்களுக்கும் கூட சொந்தமானதுதான். உங்களுக்கு நான் திருடிக்கல. கங்கையில ஜலம் இருக்குன்னா நீங்களும் சாப்பிடலாம், நானும் சாப்பிடலாம். அவரவர் சொந்தமாக்கிக் கொள்வது அவரவர் சாதனைகளில் இருக்கு. இப்படி ஸ்ரீ அன்னையை ஆன்மாவில் கண்டு தெளிந்தவர்களாக நாம் நமது அன்னை சென்டர்கள்ல வளைய வந்தோம்னா, ஆன்மாவில் அன்னையை கண்டவாளா நம்ம தெளிந்தவர்களாக இப்படி நம்ம அன்னை சென்டர்களில் வளைய வந்தோமானால் அந்த பிரார்த்தனை சென்டர் எவ்வளவு வைப்ரேஷனுடன் இருக்கும். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இப்ப மட்டும் வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லல, எத்தனை பேர் இருக்கா?
இல்லைன்னு சொல்லல. நம்மளும் இருந்தால் இன்னும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பவர் இருக்குன்றதுக்காக சொன்னேன். அவ இருக்கா. அவ பவருக்கு மேல ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் தம்பி உடையான் படைக்கஞ்சானாக்க அண்ணனுக்கு தெரியாத போர் தந்திரமா? தம்பி இருந்தா இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த் தானே. அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி அன்னைய சந்தோஷப்படுத்துவோமே. சென்டர்ல வைப்ரேஷனும் வேண்டாம். ஒண்ணும் வேண்டாம். கூட்டமும் வேண்டாம். ஒரு இது வேண்டாம். ஆனா அன்னை நம்ம வர்றது தானே ரொம்ப ஆசையா எதிர்பார்க்கிறா. அதை செய்யலாமே. ஒண்ணுமே வேண்டாம் ஐயா. நீ அன்னைட்ட போனா அவளுக்கு சந்தோஷம்னா, அந்த சந்தோஷத்த செய்யறதுல நமக்கு என்ன கஷ்டம்? அப்புறம் எதுக்கு தான் இப்ப நான் அன்னை டிவோட்டின்னு பேர் வச்சுக்கணும்? வெறும் பிரார்த்தனைக்கு மட்டுமா? தட் இஸ் வெரி பேட். வாருங்கள் எல்லோரும் ஸ்ரீ அன்னையை நம்முள்ள ஆட்சி செய்ய அழைப்போம். நமக்குள்ள ஆட்சி செய்யறத அவளை அழைப்போம். சும்மா கூப்பிடாதீங்க. அவளுக்கு ஒரு பொசிஷனை கொடுங்க. இன்னும் பல அன்பர்கள் அன்னைக்கு காணிக்கை வைக்கிறத பத்தி நிறைய கேள்வி கேட்கறாங்க. அன்னைக்கும் பைசா வச்சாதான் காரியங்களை முடிச்சு தருவாளா? இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஆணித்தரமான நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைகளே போரும். ஆணித்தரமான நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைகளே போரும். செவி சாய்ப்பாள். அதற்கு மனோபலம் அதீதமாக வேண்டும். என்ன விடுங்க, நான் ஒரு சின்ன பையன். எனக்கு அவ்வளவு திடகாத்திர புத்தியோ பக்தியோ எல்லா நேரமும் இருக்காது. எப்போது இருக்கும், பல நேரத்துல அது இருக்காது. காணிக்கை வச்சா இன்னும் நல்லது என எண்ணியே பழகிட்டேன். அதனால என்ன தப்பு ஒண்ணும் இல்லையே. நான் தப்பிலித்தனமா தப்பாலாம் ஒண்ணும் சொல்லலையே. டீக்ரேட் பண்ணலையே அன்னைய. கோயில்ல கூட பணம் கட்டி கியூவில் நின்று சீக்கிரம் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடுறோம் இல்லையா? பூசாரிக்கு பூஜை தட்டுல பணம் போடுறது இல்லையா? பழனி முருகனுக்கும் ஸ்ரீ பாலாஜிக்கும் உண்டியல்ல காசு போடாம வரும். குருவாயூர்ல துலாபார காணிக்கை செலுத்தாமலா இருக்கும். செந்தூரானுக்கு முடி காணிக்கை கொடுப்பது இல்லையா? மாரியம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துறது இல்லையா? உங்கள் கஞ்சிக்கா தெய்வம் வாயை திறந்துட்டு நிக்குது இல்லையே. எப்பா இதெல்லாம் சொல்லி மனசை மாத்தாதேன்னு சொல்லாதீங்க. நான் யாரும் இங்க மதம் மாற்றத்துக்கு வந்தவன் அல்ல. இதெல்லாம் சொல்லி தவறான எதையும் நான் நியாயப்படுத்தவில்லை. நியாயமே படுத்தல. நியாயத்தை என்னத்துக்கு படுத்தணும்? அதுவே நியாயம்தான். அதுவே சத்தியம்தான். அங்க ஒரு கல்லு கிடக்குன்னா கல்லு கிடக்குன்னு சொல்லணுமே வழி, அது கல்லு என்னன்னாக்க மண்ணுகளுடைய மூட்டை. இது யாரு கேட்டா இதெல்லாம்? ஜஸ்ட் சே இட்ஸ் a ஸ்டோன். முதல் மார்க் வாங்கு, உனக்கு புது சைக்கிள் வாங்கி தரேன். சின்ன வயசுலயே இந்த புத்தி புகுத்தப்பட்டு விட்டது நம்ம ஃபேமிலியில. போக போக ஞானம் வரலாம். என் வரைக்கும் அது வரல சுவாமி. உங்களுக்கு அந்த ஞானம் வந்திருந்தால் இப்ப இருக்குன்னா காணிக்கை என்ற பேச்சே எடுக்க வேண்டாம். நான் சொன்னதெல்லாம் மன்னிச்சிடுங்க என்ன, அவ்வளவுதான். சத்தியமாக எல்லாமே அன்னையோடது. ஸ்ரீ அன்னை தந்ததுதான் மாதாந்திர சம்பளம் உள்பட. ஏதோ ஒரு லாட்டரி வந்தது அன்னை கொடுத்ததுன்னு சொல்லாதீங்க. நீ விடுற ஒவ்வொரு மூச்சும் சனியனே ஒண்ணுது இல்லை. அன்னை இது சனியனே உங்களை சொல்லலை, என்னையே நான் சொல்லிக்கிறேன். சபையை சொல்லக்கூடாது, தெரியும் எனக்கு. ஸ்ரீ அன்னை ஆக்சுவலாக உங்கள் பக்திய தாண்டி எந்த காணிக்கையும் எதிர்பார்க்கறதே இல்லை. இன்னொன்னு, காணிக்கையை உடனடியாக முன்கூட்டி செலுத்த அவள் பேர்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பா உண்டி வச்சுக்கொண்டு வீட்டிலேயே இதில் செலுத்திடுங்கள். ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ரொம்ப பயமா இருக்கு, மாற அடிச்சு வருது, பெரும்பாலே இது கேஸ்ட்ரிக் இதாக சாதாரணமா சொல்லிடணும், ஒன்றும் சீரியஸா போகக்கூடாது. சரி போ, உனக்கே இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, போறச்சு இந்த பிள்ளையார் கோயில் காசை போட்டு போடாங்கிற, அதையும் போட குரல். இப்படி ஒரு ஆசிலேஷன் மைண்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்கோ, ஒரே இது ஆத்துல ஒரு வீட்டுல ஒரு டப்பாவை வச்சு அன்னை உண்டி அப்படின்னு போட்டுட்டு, அன்னை காணிக்கைன்னு போடாதீங்க. அன்னைக்கு காணிக்கையே கிடையாது, சொத்து சகல பிரபஞ்சமே அவளது எடுத்து அவளதுல போடுறோம். இந்த பிள்ளையார் சொல்லுவா பாருங்க, இதே எடுத்து பிள்ளையார் இதே எடுத்து வெள்ளத்தை எடுத்து வெள்ளமா பிள்ளை, அந்த மாதிரி அதுல போட்டுருங்கோ. அப்படி போட்டுட்டு போகும்போது என்ன ஆயிடுறது, ரிலீவ் ஆயிடுறது. அன்னைக்கு பணம் போட்டுட்டோம், காணிக்கை செலுத்திட்டோம், இந்த காணிக்கைக்கு அன்னை மயங்கோ, அப்படி போகக்கூடாது. பணம் போட்டுட்டேன், அவன் நிச்சயமா என்னை காப்பாற்றுவோம். அதோட போனேன்னா அங்க போயிட்டு ஒண்ணுமே இல்லையே ஐயா அப்படின்னு சொல்லிடுவார் டாக்டர். நல்லா தானே இருக்கேன் அப்படின்னுட்டு. பிறகு ஒரு தொகை சேர்ந்ததும் அவரவர் தியான சென்டர்ல சென்று அதை அப்படியே செலுத்திடலாம். பாண்டிச்சேரியில தான் போய் செலுத்தணுங்கிறது இல்லை. பாண்டிச்சேரியை நான் இது பண்ணல, போய் செலுத்துங்கோ, போய் பாண்டிச்சேரி சேவிங்கோ, வேண்டான்னு சொல்லல. க்ஷேத்திர மகிமைன்னு ஒன்று உண்டு. பாண்டிச்சேரியில செலுத்துவதும் அந்தந்த தியான மையங்களில் செலுத்துவதும் ஒன்றேதான், குற்றமே ஆகாது. அப்படி குத்தமாயிடுச்சுன்னா அத்தனை குத்தத்தையும் ராகவன்ட்ட போட்டோம்னு சொல்லுங்க, என்ன பனிஷ் பண்ணட்டும் அன்னை. இவர்களை
இந்த இந்த சமாச்சாரங்களை என்ன என்ன எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. புதிதாய் வரும் அன்னை அன்பர்களுக்காக கூறினதா வச்சுக்கோங்கோ. ஏன்னா இந்த லெவல் எங்களுக்கெல்லாம் தெரியாதா? வேற எதானா சொல்லேன்டா கண்ணா அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் காதுல விழுறது. நான் பொதுவாக கூறுவதெல்லாம் பக்தி என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது அவசியம். அது நிச்சயம் அவனை செம்மைப்படுத்தும், நல்ல வழிகாட்டும். பக்திமான்கள் நிறையும் போது இந்த புவியே ஆனந்தமயமாகும். பக்தியை ராமனிடம் செலுத்துபவர்கள் ராமனிடம் செலுத்துங்கள், சிவனிடம் செலுத்துபவர்கள் சிவபக்தனாக இருங்கள். இப்படியே மாறி காளி மகமாயி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அன்னையும் அப்படியே 10ஓட 11ன்னு சொல்லல. அந்த மாதிரி போகாதீங்கோ. லைன்ல நில்லுங்கோ. லைனை தாண்டாதீங்க. டோன்ட் கோ பியாண்ட் பவுண்டரிஸ். அன்னையும் அப்படியே நாம் அன்னையை பற்றி நல்லா பற்றி கொண்டுள்ளோம். அன்னை பக்தர்களாகிய நாம் நம் அன்னை வழி நடப்போம். இவ்வளவுதான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் சகிப்புத்தன்மை நிறைய வேண்டும். ஒருவித பக்தர் இன்னொரு நிலையிலான பக்தர்களை ஏளனம் செய்வதோ துன்புறுத்துவதோ கூடவே கூடாது. யாரிடையேயும் உயர்வும் தாழ்வும் கிடையாது. எல்லா கடவுள் இயலிலும் பக்தி மார்க்கத்திலும் என்ன சொல்லியிருக்கு? சத்துவகுணமும் பொறுமையும் நம்பிக்கை மட்டுமே போதிக்கப்பட்டிருக்கு. நம் அன்னை சமீப காலம் வரை நம்முடன் நேரில், நான் என்னோட இல்லை, நம்ம பக்தர்கள் எத்தனை பேர் அவரோட அன்னைய காலத்தில் இருந்திருக்காங்க. நேரில் இருந்தே நல்வழிப்படுத்தி இருப்பது நம்ம அவர்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பு தானே இல்லையா? நான் சர்வீஸில் இருந்தபோது செங்கல்பட்டில் பணியாற்றிய போது எல்லா ஊர்லேயும் குப்பை கொட்டியிருக்கேன். எல்லா முனிசிபாலிட்டி வண்டி எங்கே குப்பை இருக்கோ அங்கே கொண்டு நிறுத்துற மாதிரி நானும் போயிருக்கேன். 40 வருஷம்னா பெஞ்சை தேய்ச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்போது எல்லா ஊர்லேயும் 2 ரவுண்டு வேறு போயிருக்கேன். இந்த சனி சொல்லுவாங்க 2வது ரவுண்டு வருது, 3வது ரவுண்டு அந்த மாதிரி என்ன சனியாக தான் எதிர்பார்த்துருப்பானுங்க. ஏன்னா ஒர்க்கில் ஸ்ட்ரிக்ட்னாக்கா யாருக்கு தான் கோவம் வராது. மாமியார், முஜிபுர் ரஹ்மான், மானக்ஷா, இப்படி பல பேர் எனக்கு சின்னவங்கெல்லாம் வச்சது. எனது லாட்ஜில் இருந்த மெடிக்கல் காலேஜ் பணியாளர் ஒருவர் நான் யோகாசனம் போடுறதை பார்த்துட்டு தனக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு வந்தார். அவர் கழுத்தில் கருப்பு கலர் கயிறு முடிச்சா இருந்தது. முதல்ல அதில் கையை வச்சு நீக்கினேன். அறுத்தேன்னு சொல்ல விரும்பலை. ரொம்ப பேருக்கு இது பிடிக்காது நான் அப்படி பேசினா. ஐயோ அப்படின்னு அலறிட்டான். சாமியோடது அப்படின்னு சொல்லி அப்படியே அருண்டு அழ ஆரம்பிச்சிட்டான். கையில் இருந்த சிகப்பு கலர் கயிறையும் தாயத்தோடு, அதாவது வெறுமை முடிச்சு இதுல தாயத்து வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், இலவச இணைப்பு, அதையும் வச்சு நீக்கி அப்படி கிட்டத்தட்ட செத்தே போயிட்டான். வெள்ளத்து போயிட்டான். கிராமத்து அத்தியாயம் அப்படியே வந்திருக்கான், பசுமணம் மாறாம. ஆனால் உண்மை பக்தி வேறு அப்படின்னும், அவ்வளவில் உனக்கு தெரிந்த வகையில் மனமுருக பிரார்த்தனை செய், அதை நான் சொல்லித்தரேன், அப்படி அது போறோம் அப்படின்னு சொன்னேன். என்னிடம் யோகா சொல்லிக்கணும்னா நீ இப்படி ஃபிட் ஆகணும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால இதெல்லாம் சொல்றேன். எல்லா யோகா ஸ்டூடெண்ட்டுக்கும் இது பாடாந்திரம் இல்லை, உனக்கு இது பாடம் அப்படின்னு சொன்னேன். நாளடைவில் அவனை பெரும் அளவில் சீர்திருத்தினேன். மிக அற்புதமாக மனதளவில் பக்தி, மனசுல அளவுல தான் பக்தியை காட்டுவான். உள்ளத்தால் இறையை நினைத்தல், புற உபகரண சேர்க்கைகள் தேவையில்லை என்ற நிலைகள் அவனுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. எனக்கு குருவுக்கு மிஞ்சின சிக்ஷனா வந்தான். எனக்கே பொதுவாக சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் வெளியூருக்குள்ள எனக்கு என்னுடைய இதை கேஸ்டை வச்சு ஐயரேன்னு கூப்பிடுவாங்க. பொதுவாக பிராமின்றதுனால ஐயரே. இன்னொருத்தன் சில பேர் என்ன பண்ணுவோம், ஏ குருவே. அப்படி இவன் குருன்னு தான் கூப்பிடுவோம். நான் அவனை சிஷ்யான்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். பிறகு அவனே என்னுடைய சீடனாகி என்னுடைய ரூம்மேட்டாவும் ஆயிட்டான். அசைக்க முடியாத நெஞ்சுறுதிக்காரனாகவும் நடக்கும் நிலைமைகளை மிக தீர்க்கமாக கண்டு தீர்வு கூறுபவனாகவும் வழங்கினான். ஏன்னா இந்த திருஷ்டாந்தம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னீங்களா, பின்னால வரும் சொல்றேன். இது கனெக்டிவிட்டி பின்னால வருது. நான் கிருஷ்ணகிரி கல்லூரியில பணியாற்றிய போது நான் தங்கியிருந்த வீட்டு மாடிக்கு எதிர்ப்புற வீட்டில் சாப்பாடு டிஃபன் சாப்பிட்றதுக்கு மாசாந்திர இதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தேன். ஒரு லீவு நாள் மதியம் நான் ஏதேதோ வேலைகளில் ரூம்லேயே நேரம் கடத்திட்டேன். பிறகு பார்த்தால் அந்த வீட்டு பெண்ணும் சாப்பிடாமையே உட்கார்ந்து இருந்திருக்கா. எனக்கு அப்படியே தெரிஞ்ச போது மிகவும் கலங்கி போயிட்டேன். கேட்டதற்கு, என்னைக்கு சார் நீங்கள் சாப்பிடாமல் நான் முன்னால சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு.
நான் வேலை பார்த்த கல்லூரியில் தான் அவ பட்டப்படிப்பு பயின்று வந்தா. தெரியும். இருந்தாலும் யாருக்கு யாரு? கொஞ்ச நேரம் சிந்திக்க முடிய ஆயிடுத்து எனக்கு. சிந்தித்தேன். உண்மை நேசமும், பாசமும், அன்பும் எங்கெல்லாம் அப்படி பற்றி படர்ந்து ஓடுகிறது என அதன் வலிமையை உணர ஆரம்பிச்சேன். அந்த பொண்ணுடைய ஒரு வார்த்தை என்ன உலுக்கி எனக்கு ஒரு மெசேஜ் குடுத்துருத்து. "நீ இப்படி இருக்கணும்டா ராஜா" அப்படின்னு சொல்லி குடுத்துருத்து. அவ சின்ன பொண்ணு. எனக்கு அப்ப அவ தான் குருநாதர். அப்புறம் என்கிட்ட இருக்கிற பார்க்கர் பேனாவ உடனே ரூமுக்கு போய் எடுத்துன்னு வந்து எடுத்து அவள்ட்ட குடுத்து, "நீ உன்னுடைய லைஃப்ல நீ யுஎஸ் போவ. இது அமெரிக்காவுக்கு போவ. அங்க போய் வேலையில சேரும்போது, இந்த பேனாவால உன் ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி அவள்ட்ட குடு" அப்படின்னு சொன்னேன். இ இ இப்ப அந்த கால பரதேசியம் தான். ஜாயினிங் ரிப்போர்ட் எல்லாம் எழுதுறது. இந்த காலத்துல தான் எழுத்தே கிடையாது. எல்லாம் ஒரு பட்டன தட்டியாட்னா ஜாயின்ட்ன்னு வந்துருது. தீர்ந்து போச்சு. அது என்னத்துக்கு? லேப்டாப்ல இருக்கு இவன் ஜாயின் பண்ணது. ஆ ஐ சப்மிட்ன்னு ஆரம்பிக்க வேண்டிய பழைய பஞ்சாங்கனம். ஆனா, அது பின்னாளில் நடக்கவும் செய்தது. அவளும் யூஸ் பண்ணா, அந்த பேனாவும் யூஸ் பண்ணா. இது நான் என்ன இன்னைக்கோ ஏதோ நானே பெரிய இவனா யோகியா? நத்திங். ஆக தெய்வீகங்களையும் அதெல்லாம் பவித்திரம் சார். பவித்திரம். அவன் கால் பட்டது கால் அழகி அங்கே கண்டேன். அவன் கால் பட்ட உடனே அங்க அகலிக்கு எழுந்து உட்கார்றாள்னா என்ன? வாட் இஸ் தட்? அவளும் பவித்ரள், அவனும் பவித்ரன். அந்த அந்த பவித்திரம் தான் அங்க வந்து பார்க்கணும் நம்ம. வேற ஒண்ணும் இல்ல. அந்த இவன் வந்து எடுத்துன்னு போனா அவல் முட்டைய அப்படின்னு குச்சேலன்னாக்க, அவ சுசீல அனுப்பிச்சாள்னா போன தடவ சொன்னேன் இத. சுசீல குடுத்து அனுப்பிச்ச அவல அவன் அண்ணி என்ன குடுத்தான்னு சொல்லி கிருஷ்ணன் வாங்குறான்னா, அதுல அவலா இருந்தது. ஆமா, வெளிப்பார்வைக்கு அவல். கிருஷ்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அவல் சுசீலையினுடைய நம்பிக்கை, சுசீலையினுடைய பக்தி, அந்த 2னுடைய பவித்திரம் அதுல அவன் பார்த்தான் கிருஷ்ணன். தொட்ட உடனே இங்க எல்லாம் அத்தனை செல்வமும் இங்க வந்துடுத்து. ஏன்? அதான் சொல்றேன். ஆக தெய்வீகங்களையும், பவித்திரங்களையும் எங்கெங்கிருந்தோ நாம் உணர முடியும். இந்த பவித்திரத்தை அந்த பொண்ணுகிட்ட நான் கண்டேன். யாருக்கு யாரு? ரத்த சம்பந்தம் தான் வேணுங்கிறது இல்லை அன்பர்களே. நிச்சயமாக இல்லை. அதுவும் நம்ம வந்து அன்னை அன்பர்களாக ஆனப்புறம் நிறைய நம்மள ரொம்ப மாத்திக்கணும். நிறைய மாத்திக்கணும்னா அப்கோர்ஸ் நீங்கள் அப்படியே இருக்கிறவாளா இருக்கலாம். ஒரு திருஷ்டாந்தத்துக்கு அப்படி சொல்றேன். இருக்கிறவா இருங்கோ, இல்லாதவா மாத்திக்கோங்க. அததுகள் அங்கங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் என்னென்னமோ நடந்திருக்கு. நான் ஏதோ நீங்க லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் உங்க வாழ்க்கையிலையும் நிறைய நடந்திருக்கும். நாளைகளும் நீங்களும் அப்படித்தானே பேச போறேன். கேட்கத்தானே போறேன். இதெல்லாம் சொல்லி தவறான எதையும் நான் நியாயப்படுத்தலை. புரியுதா? அன்னையை ஒரு சிறு குடுவையில் கொண்டு செல்ல நான் விரும்பவில்லை. அது ஒரு கங்கை பிரவாகம். எப்படி? கங்கை பிரவாகம் அது. என் முன்னால் கங்கை அழகுற ஓடுறது. நான் கங்கையின் கரையில் அமர்ந்திருக்கிறேன். 4 நாள் கூட குளிக்க மாட்டேன் சாமி. கங்கை ஓடுற அழகையே பார்த்துட்டு இருப்பேன். நான் தான் வேற மாதிரி குளிச்சுட்டு இருக்கேனே. அப்புறம் எங்க நீங்க உடம்ப குளிக்கிறத பத்தி எவையா கேட்டாங்க? அது புறத்தோற்ற அழகு. சரி போ போ கன்னட போ, வராத. இதெல்லாம் வேண்டாம். நான் உள்ள குளிச்சுட்டே இருக்கேன். ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அப்படிதான் என்னுடைய தாட்ஸ் எல்லாம். பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்க்க பார்க்கத்தான் எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. கண்களை அசைக்கவே தோணலையே. இறங்கினால் எவ்வளவு வேண்டுமானாலும் முகர்ந்து பருகலாம், குளிக்கலாம், நீந்தலாம். இதோ என் முன்னால் உள்ள இந்த ஊர் முழுவதுமாக வளைந்து வளைந்து நெளிந்து நெளிந்து ரம்யமாக ஓடுகிறது கங்கை. எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் சென்று கங்கை, ஏன்னா ஊர் பூரா ஓடின்னு இருக்கு. ரிஷிகேஷன் வச்சுக்கோங்களேன், ஹரித்வார்னு வச்சுக்கோங்களேன். எங்க ஓடல அது? ஹரித்வார்ல எங்க வேண்டுமானாலும் சென்று கங்கையின் குளிர்ச்சியை ஆனந்தமாக அனுபவிக்கலாம். இது அப்படியே இதுல நம்ம சப்ஜெக்ட்ல கொண்டு வந்து வச்சோம்னா, எங்க வேணாலும் கடவுளை நம்ம டச் பண்ணலாம், எப்படி வேணாலும் கடவுளை நமக்குள்ள விட்டுக்கலாம். அதுக்கு துறை கிடையாது. அது எப்படி வேணாலும் அழகா வந்து உட்காரும். இந்த இடத்துல இவனை நினைச்சுக்கோங்களேன், கூப்பிட்டுதே காப்பாத்து அப்படின்னு சொல்லி இல்லையோ,
மூலமுத கடவுளேன்னு கூப்பிட்டுது யானை. இவ கிருஷ்ணன் கைய விரிச்சாலே இவோ பாண்டவர் ஒய்ஃபு. அந்த மாதிரிக்கு அந்த குளிர்ச்சி ஆனந்தமா அனுபவிக்கலாம். இப்படிதாங்க பார்க்கணும். அன்னை அதை இப்படியெல்லாம் பார்த்தா எங்க நாமளும் அவளும் தனித்தனியா போறது? சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாது. நம்ம நிழல் கூட லைட் போட்டா கூட விழாம போயிடலாம். இந்த அன்னை நம்மளை விட்டு போகவே மாட்டா. புரியுதா? இது இப்படி இருக்க, நான் ஏன் ஒரு சிறு காலி குடுவையில கங்கை நீரை எடுத்து வச்சுட்டு போகணும்? எதுக்கு காலி குடுவையில போய் கங்கை எடுத்துக்கணும்? ஊர் புறா ஓடுறது, எங்க போனாலும் ஓடுறது, எவ்வளவு நேரம் வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். என் அன்னையும் அப்படித்தான். என் அன்னையும் அப்படித்தான். ஆரம்பத்துல அன்னைய டாலர் வச்சுக்கிறது போக்குவரத்து எல்லாம் சரிதான். பின்னால நம்ம அளவுக்கு வரணும். நம்ம அளவுக்குன்னா என் அளவுக்கு இல்லை, அன்னை சொல்ற அளவுக்கு. ஒரு டாலரிலும் ஒரு ஸ்டிக்கரிலும் தியான சென்டரிலும் பெரிய பெரிய போட்டோக்களிலும் ஏதோ பாண்டிச்சேரி மட்டும் போனாதான் அன்னை அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. எங்கெங்கு காணினும் அன்னையடா என்று என்னுள் புரிதலை உண்டு பண்ணிவிட்டு ஐக்கியமாகி விட்ட அவளை. அவ தான் பண்ற இத்தனையும். அவளை போய் நான் சிறைபிடிக்க வேணா? சிறைபிடிக்கவே நான் விரும்பவில்லை. இனிமே ஏது சிறை சொல்லுங்க? மாறுபட்டு நான் முன்னால சொன்ன மாதிரி அடிப்படையில தான் அன்னையை நான் வழிபட இது பண்றேன் அப்படின்னா அவங்களையும் நான் மதிக்கிறேன், மறுப்பதே இல்லை. புரியுதா? சேலம் மாவட்டத்துல ராசிபுரத்துல கொஞ்ச நாளைக்கு குப்பை கொட்டினேன். அங்க நான் பணியாற்றிய போது ஒரு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஹோட்டல்ல தங்கியிருந்தேன். போர்டிங் அண்ட் லாட்ஜிங்காக தான் நான் இடம் பார்ப்பேன். டேபிள் கிளீனர் சப்ளையர்ஸ் எப்போ பார்த்தாலும் புதுசாக வரதும் வந்த ஒரு வேலையிலிருந்து நின்று கொள்வதுமாக வழக்கம் தானே ஒரு ஹோட்டலில். அதேமாரி ஒரு சாரி சென்டர்னா அதில் இந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் கேர்ள்லாம் எல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். இந்த காலத்து மொழி என்றால் பேப்பர் போடுவது, அந்த மாதிரி வரதும் போகிறதும் உண்டு. நியோகி என்ற ஒரு பையன் டேபிள் கிளீனர் வேலைக்கு வந்து சேர்ந்தான். அவன் நடையுடை பாவனைகளை கவனித்தேன். அவன் படித்தவன் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. வரிசையான எங்கள் ரூமுகளுக்கு கடைசியில பின்புற வராண்டாக்கள் தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட உறைவிடம். எல்லாமே அதான். ஓர் இரவு சிறு சிறு முனகல் சத்தம் என் தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இடையே ஃபாதர் ஃபர்கிவ் மீ ஃபாதர், ஐ கான்ட் பேர் திஸ் பெயின் ஃபாதர், ஃபாதர் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். ஒத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா நியோகி கிட்ட போய் அவனை மெதுவாக தொட்டு பார்த்தேன். முதல்ல டெம்பரேச்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தேன், இல்லை. எங்கே என்ன வழின்னு தெரியலையே அப்படின்ட்டு எங்கேயா கீழே எதனா கழிஞ்சு எதாவது படுத்துட்டு எவ்வளோ கண்ணாப்பண்ணான் இருக்கானா, வயிற்று போக்கா அப்படின்ட்டு பார்த்தேன். அதெல்லாம் இல்லை. நல்ல வேலை அவன் தொடலாம், நிம்மதியாக தான் இருந்தது. மெல்ல அவனை எழுப்பி, நியோகி ஏன் அழற, என்ன செய்யுது? ஏய் நான்லாம் இருக்கேன்டா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, பணம் இல்லையா, என்ன சமாச்சாரம், ஏன் அழற, முதல்ல அழுகி நிறுத்து அப்படின்ற என்னுடைய பரிவுணர்ச்சி அவனுக்குள்ள மருந்தா வேலை செஞ்சிருக்கு. சில பேருக்கு இப்படிதான் சொன்னாக்க அது அந்த சொல்கள் மருந்தா வேலை செய்யும். பார்க்குற பார்வை சில அருளாளர்களுக்கு வேலை செய்யும். இப்படி சில பேருடைய டச்சு அப்படி மருந்தா வேலை செய்யும். இத்தனையோ ஒரு கடைநிலை ஹோட்டல் தொழிலாளி என்பதை கூட மறந்து அவன் என்ன பண்ணிட்டான், உங்க தொடையில நான் படுத்துக்கலாமா தலையை வச்சுன்னு கேட்டான். அப்ப அவனுக்கு பேரண்டல் டச்சு வேண்டிருக்கு, அந்த தெரப்பி தேவைப்படுறது அப்படின்னு தெரிஞ்சு, சரி வா நீ வா ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி ரூம் கழிச்சுன்னு போய் ஃபேன் கீழே அவனை படுக்க வச்சு என் தொடைகளில் அவன் கேட்ட மாதிரியே படுக்க வச்சு மெதுவாக தட்டி கொடுத்துட்டே இருந்தேன். அப்படியே பேச்சு கொடுத்துட்டு பார்த்ததுல அவனுக்கு விரல் சுத்தி விரல்ல வீங்கிக்கும்ல நகத்துல, அது ரொம்ப மோசமா துன்பப்பட்டு இருக்கான்றது தெரிஞ்சுது. அவனுடைய இருப்பிட முகவரி முதல் எல்லா தகவலையும் கொஞ்சம் கொஞ்சமா கறந்தேன். திருப்பதி அவனுடைய ஊர். நம்ம இங்கேருந்து திருப்பதி ஏழுகுண்டல வாடாவை பார்க்க பார்ப்போம். திருப்பதியிலேருந்து இந்த பிரகஸ்பதி இங்கே ராசிபுரத்துக்கு வந்திருக்கு. திருப்பதி பல்கலைக்கழகத்துல அவன் அப்பா ரொம்ப பிரபலமான சம்ஸ்கிருத பேராசிரியர். போருமா உடனே கடித தொடர்பு கொண்டேன். போனெல்லாம் அப்ப ஏது கிடையாது. அடுத்த நாளே அந்த தெருவை அடைக்கிற மாதிரி ஒரு படகு கார், பெரிய கார் எங்கள் ஹோட்டல் முன்னால நின்னுது. நியோகியும் நியோகிங்கிற நியோகினுடைய தந்தை
அந்த ப்ரொஃபஸர் சொன்னேனே, அவரும் அவருடைய நண்பரான அவரும் வந்து பிரபலமான பேராசிரியராம். மிக படாடோபமாக வந்து இறங்கினார். பயங்கர கோட்டு, சூட்டு எல்லாம். இதுவரை வெளிப்படாத லாட்ஜ் ஓனர் அப்ப வாய் நிறைய புன்னகையோட அவளை வரவேற்று, எங்க இருந்தாருன்னே தெரியல லாட்ஜ் ஓனர். அப்ப அவரை வரவேற்று நியோகிய தன் பிள்ளைய போல பாவிச்சுட்டு இருந்ததா சொல்லி தான் தான் கடித தொடர்புக்கு அரேஞ்ச் பண்ணி செய்ய சொன்னதா, லாட்ஜில் மேல ரூம்ல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி செஞ்சதா அப்படியெல்லாம் கூறி அந்த எபிசோடுல என் போர்ஷனை எடிட் செஞ்சுட்டார். என் போர்ஷனை சுத்தமா எடிட் செஞ்சுட்டார். சரி, நம் பணி முடிஞ்சது அப்படிங்கிற திருப்தியோட நானும் ஒரு சாதாரண பார்வையாளனாக மாறி நின்றேன். கேம்ல அவுட் ஆயிட்டா என்ன பண்றது? அப்புறம் பந்து முறிக்கு போட கூட வெளியில பவுண்டரி தாண்டி வந்துட வேண்டியதானே. வந்துட்டேன். ஆனா இப்படி ஒரு பார்வையாளனா பார்த்துட்டு இருந்தேன். சரி, என்ன நடக்குது? நியோகி ஒரு மிகச் சுட்டியான தங்க மெடல் எல்லாம் வாங்கின நன்றா படிக்கிற பையனும், பணக்கார குடும்பமும். கோபம் இருக்கே, அது எனக்குன்னு ரொம்ப இருக்கு. எப்ப தணிக்க போறாளோ அன்னைக்கு தெரியல. அம்மா அப்பாவுடன் கோபம். இப்படி துர்புத்தியாக மாறி அந்த கோபம் அவனை படுத்தி எடுத்திருக்கு. எப்படியோ என்னென்னமோ செலவு செஞ்சு பையனை சல்லடை போட்டு தேடி இருக்கிறாரு அந்த ப்ரொஃபஸர். ஆனா பையன் கிடைக்கல. அட்வைஸ் எல்லாம் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருந்தேன் 2 நாளா நியோகிட்ட. டேய், நீ வந்து அப்பா வந்தாருன்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும், யார் வந்தாலும் போகணும், கொள்ளணும், போறோம், கடைசியில எப்படி வந்து சேர்ந்திருக்க பத்தியா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். அவர் அப்பா என்ன பண்ணார்? வந்த உடனே நியோகிய குளிக்க வச்சு சலூனுக்கு அனுப்பி புத்தாடைகளை அணிவித்து ராஜகுமாரனா ஆக்கினதுக்கு அப்புறம் தான் காரிலேயே அனுமதிச்சார் உட்கார்றதுக்கு. அப்படி ஒரு பணக்கார ஸ்டைல் அவரு. அவர் கிளம்பகையில அனைவர் பார்வைகளையும் தவிர்த்து அந்த நியோகி என்னிடம் வந்து என்னை கட்டி கொண்டான். எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. எல்லாரையும் விட்டுட்டு இவன் இங்கே வரானே அப்படின்னு. தட்டி கொடுத்து மௌனமாக புன்சிரிப்புடன் அவனை கூப்பிட்டு அந்த உச்சி மூறுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் தலையில முத்தம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சேன். அன்பர்களே, எங்க இருவர்கிட்டையும் 2000 பக்க உணர்ச்சி பூர்வமான உரையாடல்கள் அந்த மௌனத்துல பிரசவிச்சது. மௌனம் தன்னுடைய கர்ப்பம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு குழந்தை 2 குழந்தை எல்லாம் கிடையாதுங்க. அனந்தம். அந்த கர்ப்பம்ங்கிறது இரண்ய கர்ப்பம் மாதிரி. அப்புறம் எப்படின்னா, குமரன் மாம்பழத்துக்காக கோவிச்சுண்டு குன்றின் மேல ஏறி நின்னான் இல்லையா முருகன், அதான் எனக்கு அப்ப நினைவுக்கு வந்தது. அன்னைக்கு அவனுக்கு ஔவையார் கவுன்சிலிங் கொடுத்து, வாடா குமரா, தமிழ் எல்லாம் தெரிஞ்சது, அழகா பாடினார். எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியலையே, நான் என்ன பண்றது? நியோகிக்கு இந்த பேண்ட் போட்ட ஔவையார் கவுன்சிலிங் கொடுத்து ஏதோ அப்பாவோட சேர்த்து வச்சேன். சரிப்பா, இதெல்லாம் சொன்னிய, நீ ஏதோ இதுக்கு போன கிருஷ்ணகிரியில் அந்த பொண்ணு வந்து இது பண்ணிட்டு நீ அப்படியே அவளுடைய பாசத்தை இது பண்ண, அப்புறம் வந்து செங்கல்பட்டுல இருந்த பையனுக்கு இதெல்லாம் வச்ச அறுத்து விட்டேன். எல்லாம் என்ன அப்படின்னா, என்ன கூறுறேன் அப்படின்னா, புராண இதிகாச கதைகள் நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேணுங்கிறத கற்பிக்கிறது இல்லையா? அதான் பெருமை. புராண கதையெல்லாம் படிச்சிருந்தா போராது. அது நம்ம வாழ்க்கையில நம்மளையும் அப்படி செப்பனிட்டுதுன்னா நம்ம, இல்லைன்னா எத்தனையோ பேர் நியோகியோட தானே இருந்தாங்க. ஒருத்தரும் கடுதாசி எழுதலையே, ஒருத்தரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லியே. ஏன் எனக்கு வந்தது? எங்க பாட்டி தாத்தா எங்க அம்மா எல்லாம் அம்மா எனக்கு இந்த மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு சொல்லி கொடுத்த கதையானதுனால நம்மளும் இப்படி இருக்கணுங்கிறது அந்தந்த சந்தர்ப்பத்துல. அப்புறம் மறுபடியும் நியோகி கிடைக்க மாட்டானே, கிடைக்கும் போது அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். இப்படித்தான் நம்ம, அது நான் பார்த்தது இருக்கட்டும், அன்னை டிவோட்டியான நம்ம அதை நிச்சயமா அப்படித்தான் செய்யணும். அதே மாதிரி இன்னொரு சின்ன திருஷ்டாந்தத்தையும் சொல்லிடுறேன், நேரமாயின்றது தெரியுது. திருவாரூர்ல நாங்க வேலை பார்க்கும்போது ஸ்கேவெஞ்சர் போஸ்ட் காலி ஆயிடுது. இங்க இந்த காலத்துல சொல்றதுனா ஓப்பனிங் இருந்தது. அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சு கடைசியில 2 பேர் நின்னாங்க போட்டியில.
அது வந்து சரியான போட்டின்னு சொல்லுவானே அந்த மாதிரி. ஒன்றும் ஏரா அப்படிங்கிற மீனவ பெண், இன்னொன்று வசந்திங்கிற ஒரு பிராமண பொண்ணு. அப்போ டிஸ்ட்ரிபியூட் விடோஸ்க்கு தான் அந்த இது கம்யூனல் இந்த ரொட்டேஷன் படி ரோஸ்டர் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி எல்லா கண்ட்ராவையும் பார்த்துட்டு இருந்தது நான் தான். சூப்பரண்டாக இருந்தேன் அப்போ. பார்த்த உடனே ஏராவும் டிஸ்ட்ரிபியூட் விடோ இவளும் வசந்தியும் இதில் என்னன்னா அவ அப்புறம் இதில் போயிட்டான், படகோட போயிட்டான் இலங்கைக்கு போறச்ச. இவ புருஷன் 3 பெண் குழந்தையை கொடுத்துட்டு எல்லாம் நன்னி குட்டி குட்டியா இருக்கு, எல்லாத்தையும் இதுக்கு அழிச்சுன்னு வந்திருக்கா. வேற வீட்டில் எங்கேயும் விட முடியாதுன்னு சொல்லிட்டு. நான் கூட கேட்டேன், சிம்பத்தி கிரியேட் பண்ண அழிச்சு வந்திருக்கேன் கேட்டேன் ஓப்பனா. அதெல்லாம் நான் கொஞ்சம் முரணும் தான். ஐயோ சார் நான் எங்க சார் விட்டுட்டு வருவேன் இதுகளெல்லாம் அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நீ இதை அழிச்சுன்னு போகாத, பிரின்சிபல் இதை பார்த்துட்டு வேணும்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு உனக்கு நோன் போட்டுருவார் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு பையன் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இது இப்பெல்லாம் செஃப் அப்படின்னு ஸ்டைலாக சொல்லிக்கிறோம். அப்பெல்லாம் வந்து சும்மா தப்பா சொல்லலை, இன்னைக்கும் இதுதான். பணியாளரை நான் அவமதிக்க மாட்டேன். கரண்டி பிடிக்கிற ஆபீஸு, பொங்கலாண்டி உத்தியோகம், பர்ஜாரகண்டா, டே சமயக்காரன்டா இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உத்தியோகத்துல இருந்து ஒரு ஆக்சிடென்ட்ல பட்டார்னு போயிட்டார். எல்லாருமே சின்ன சின்ன வயசு தான், ஏராக்கும் சின்ன வயசு தான், இவளுக்கும் சின்ன வயசு தான். எல்லாம் போட்டா அதுக்கு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு வந்து எப்போவுமே இன்டர்வியூவில் நாங்கள் வந்து ஒரு தலைமையை வைக்கணும். வெறும் அப்போ பிரின்ஸிபல் தான் எங்களுக்கு அத்தாரிட்டி. பிரின்ஸிபல் வந்து ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து பிரின்ஸிபலே ஷெட்யூல்டு காஸ்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவர் தன்னை இஷ்டத்துக்கு போட்டுட்டார் ஷெட்யூல்டு காஸ்ட்டில். பிராமின் தான் பிராமினுக்கு போடுவான்றது இல்லை. அன்பர்கள்லாம் ஏதோ இது கம்யூனல் இதுக்கு போகிறேன்னு நினைக்காதீங்க. ஷெட்யூல்டு காஸ்ட்டில் இருந்தாலும் தலைமைக்கு பக்கத்தில் ஒருத்தர் போடணும், இன்னொருத்தர் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸரையும் போட்டாச்சு. நாங்கள் ப்ரொஃபஸர் இருந்தார் நல்ல வழியா. இல்லைன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும். இல்லைன்னா ஒரு பையனை கூட நாங்கள் எடுத்து போட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு இது உண்டு. தேர் ஷுட் பி பர்சன் ஃப்ரம் தட் கம்யூனிட்டி. மற்றதை பற்றி கொஸ்டின் கிடையாது. அப்படி இருந்த உடனே பார்த்தாரு, அவர் என்ன பண்ணிட்டார், கடைசி வரைக்கும் போட்டு ஏராவை கொண்டு வரணும்னு முஸ்தீபா இருக்கார். ஏதோ அவருக்கு ஒரு ஆவல், அந்த பொண்ணு தான் வரணும் அப்படியான. இவர் வந்து இது பண்ணிட்டு பார்த்துட்டு, என்னப்பா என்கிட்ட கேட்குற மெதுவா, சரி லஞ்சுக்கு அப்புறம் வச்சுக்கலாமா அப்படின்ட்டு மெதுவா என்ன தனியாக அவருடைய சேம்பர் கழிச்சு, என்ன சூப்பரண்டு இப்படி இருக்கே டைட்டா, இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு, அவர் என்னடான்னா ஏராக கொடுக்கணுங்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னாரு. உங்களுக்கு பர்சனலாக யாருக்கு கொடுக்கணும்னு தோணியிருக்கா அப்படின்னு. அப்படி இருந்தால் சொல்லிவிடுங்க, அதுக்கு நான் அந்த கேமுக்கு நான் வரல. இதில் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அவளும் பாவம் வீட்டோ தான், இவனும் கேஷை தூக்கி அன்னட போடுங்க, கம்யூனல் ரொட்டேஷன் தூக்கி அன்னட போடுங்க 2 பேரும். நான் நீங்கள் பர்மிட் பண்ணாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இது சொல்லுவாளோ இந்த மரியாதை ராமன்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து அவர் மறுபடியும் சேம்பருக்கு இதுக்கு வந்ததுக்கும் சாப்பிட்டு வந்ததும் என்ன பண்ணலாம்னு இருக்கல இல்லையோ, சூப்பரன் நீ ஒன்று சொல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று இது கொடுங்க, சான்ஸ் கொடுங்க, அது அவரும் ஒத்துக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஏற்படுது. ஐயோ சூப்பரனுக்கு என்னங்க, அவர் எவ்வளோ ஒரு வயசானவர், அது ஆச்சு ரிட்டையர் ஆக போகிறார், அவர் தாராளமாக சொல்லட்டுமே அப்படின்ட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த பொண்ணும் ஒரே வரணும். சரி அப்படின்ட்டு நான் சொன்னேன், அப்படின்னாக்க என்னையா போய் சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய வாழலாம் இருக்குச்சே அப்படின்னு. ஆமாம் நீங்கள் சார் ப்ரொஃபஸரையும் கேளுங்க அப்படின்னு. சரி, தேர்டு விக்கெட் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி நான் தேர்டு விக்கெட் மேன். நான் வந்து த்ரோனுக்கு வந்து என்ன இப்போ ஏறம்மா நான் என் கொஸ்டின் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு வாழ்கிட்ட, இந்த காலேஜ் வந்து ரவுடிசமான காலேஜ், குனிஞ்சு நீ பெருக்கின்னு இருப்ப, போறச்ச பின்னால் வந்து ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுவானுங்க, தப்பா நினச்சிக்காத, ஒரு கிள்ளு விட்டு போடுவானுங்க இடுப்புல, நீ புடவையெல்லாம் நல்லா சுற்றிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உண்டு தெரியுமா அப்படின்னு. பார்த்தேன் சார் வறட்சி, அப்படி பார்த்தேன் பசங்களை, எனக்கும் கோவம் தான் வந்துச்சு. அதாம்மா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. சார் நான் வேலைக்கு வரமேன்ட்டு வந்தேன், கிளீனா சொல்லிட்டா, வரமேன்ட்டு பேசாம வந்தேன், வேலைக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி எதனா பண்ணான்னா அவன் தட்டிட்டு போயிடுவானா சார், அடுத்த நாளே எங்க குப்பத்துல சொன்னேன்னா ஒரு 50-100 மீனவர்களை கொண்டு இங்க நிறுத்திடுவேன் அப்படின்ட்டான். ரைட் அப்படின்ட்டு சார் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிங்க அப்படின்னு. ஏமா இங்கே வா, அது சொல்லும்போது இந்த பொண்ணு இருக்காது, இந்த சொல்லும்போது அந்த பொண்ணு இல்லாம எவ்வளோ கேட்டவுடனே, ஐயோ அப்படியா சார் இந்த காலேஜ், நான் தெரியாம வந்துட்டேனே சார் அப்படின்னுது. வேற ஒண்ணுமே இல்லை, இது ஒரு டிஸ்குவாலிஃபை ஆன மாதிரி இருந்ததை நான் குவாலிஃபை பண்ணிட்டேன். அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் இதை அப்படியே எழுதிங்க சார் அப்படின்னு.
அப்புறம் என்ன மரியாதை ராமனுடைய தீர்ப்புனா, இவர் நாளைக்கு ஒரு பையன் தட்டினவுடனே ஒரு குப்பத்தையே கூட்டின்னு வந்தாள்னா, தினம் தினம் நான் குப்பத்துக்கும், நமக்கும் மீனவ பையனுக்கும் நம்ம காலேஜுக்கும் சண்டை நடந்தா எப்படி இருக்கும்? மாணவர்கள் ரகளை ஆயிடாதா? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வராதா? இவன் எப்படி தெரியலையேன்றாலே இவளுக்கு சொல்லிக் குடுப்போம். நீ அந்த மாதிரிலாம் இது பண்ணாம, இத பண்ணான்னா பேசாம சமாளிச்சுக்கிறது எப்படின்னு சொல்லுவோம். பொறுமையா இருக்கும். அவருமே ஒத்துக்கிட்டாரு அந்த புரொஃபஸரும். ஸோ ஷி வாஸ் செலக்டட். வசந்தின்னு பேரு அந்த பொண்ணுக்கு. நல்ல வேலை அங்கேருந்து வந்து, "சார் நான் உங்கள வந்து சேவிக்கலாமா? தட் இஸ் நமஸ்காரம் பண்ணலாமா? என் ரூம்ல." "ஐயய்யோ! நீ அத பண்ணிவிடாத. நீ என்ட்ரி ஆவ. எனக்கு இது சென்ட் அவுட்டு. என்ன டிஸ்மிஸ் பண்ணி புடுவானுங்க. போ பேசாம அனன்டு" அப்படின்ட்டேன். பின்னால நான்லாம் போயாச்சு அந்த காலேஜ விட்டு. எனக்கு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எங்கெங்கேயோ ஊரெல்லாம் சுத்தி விட்டு, திரும்பி மறுபடியும் செகண்ட் என்ட்ரி அங்க பண்றாங்க. எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயி பர்சாரா தூக்கி போட்டாங்க. நிதியாளராக. கேஷ் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசர். போடும்போது வரேன். அப்ப இது சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு இந்த பொண்ணு. என்னன்னா, அ லேப் அசிஸ்டன்ட்டா ப்ரமோஷனுக்காக வேண்டி தன்னுடைய 10த் +2 மார்க் ஷீட்ட ஏதோ திருத்தி ஏதோ குடுத்துருச்சு. சக்கையா மாட்டிடுச்சு. மாட்டிடுச்சுன்னா, அத வந்து க்ளோஸ் பண்ணணுன்றதுக்கே ஆஃபீஸ்ல ஒரு அசிஸ்டன்ட்டு, ஏன்னா அது அவன் சொல்றது இது கேட்கல. அவன் அன்பார்ச்சுனேட்லி அவன் கீ போஸ்ட்ல இருக்கான். எஸ்டாப்ளிஷ்மென்ட் சீட்டு. பப்ளிக் சர்வீஸ் சீட்டு. எது பண்ணி எதுவும் நடக்கல. சூப்பர்ன்லாம் சொல்லி அவன் அடங்கல. நீங்க அப்படின்னா நீங்க ஃபைல டீல் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி, அந்த நேரத்துல தான் நான் அங்கேருந்து வந்தேன். என்ன போட்ட உடனே, "ஏய் நம்ப ராகவன் வந்துட்டாரு." இது கடைசியில அதே மரியாதை திரும்ப அதே பொண்ணுக்கு ஒரு கிளைமாக்ஸ். அதெல்லாம் பார்த்து இல்ல கதை நெறைய போக வேண்டாம். நான் என்ன சொன்னேன், "ஓகே." அப்படின்னு சொல்லி பிரின்சிபால கூப்பிட்டு, அப்ப வேற பிரின்சிபால், "இந்த மாதிரி இருக்கு. இத வந்து நீங்க வந்து சிம்பத்தி பண்றீங்களா? பனிஷ் பண்ணணுன்றீங்களா? என்ன சொல்றீங்க?" "நீ என்ன சொல்ற?" அப்படின்னார். "சார் எனக்கு ஆரம்பத்திலேயே எனக்கு இந்த அலுவலகத்துக்கு வரும்போதே எனக்கு என்னன்னா, தார்மீகம்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ரூல்ஸ் உண்டு. அப்ளை பண்ணு. ஆனா தார்மீகம்னு ஒண்ணு உண்டு. பக்கத்திலேயே. அதுக்கும் நம்ம இது குடுக்கணும்னு சொல்றாங்க." அப்படின்னது மேம்போக்கா பார்த்தா ஒண்ணு, அடிப்போக்கா பார்த்தா ஒண்ணு அப்படின்னு. சரி தார்மீக அடிப்படையிலேயே நம்ம செய்வோம். ஆனா ரூல மாத்தாம போகணும் அப்படின்னதும், சரி இந்த பொண்ண வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில என்ன அரேஞ்ச் பண்ணேன்னா, ஒரு புரொபேஷனரி ஆஃபீசர்ட்ட இத விட்டதாகவும், விடுறதா சொல்லி புரொபேஷனரி ஆஃபீஸர்ங்கிறது வந்து செல்லுலேருந்து வருவாங்க. இது அவங்க அந்த பொண்ண வந்து 1 வருஷம் கவனிப்பாங்க. புரொபேஷனரி நன்னடத்தை ஆஃபீசர்ன்னு பேரு. கவனிச்சு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அதுலேருந்து அதுக்கு சிறை தண்டனை இல்லாம பண்ணலாம். அப்படி பண்ணி அத வெளியேத்திட்டேன். 3 பெண்கள் இதுக்கு. இன்னைக்கும் வசதியா நல்லா நிம்மதியா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, வேற நான் ஒண்ணும் சொல்லவே இல்ல. இங்க அன்னையின் தர்மம், உபதேசங்கள் நமக்கு வந்து கொடிகட்டி பறக்கிறது தெரியலையா? அப்பல்லாம் அன்னைக்குள்ள தானே இருக்கேன். அன்னையினுடைய தர்ம உபதேசங்கள் கொடிகட்டி பறக்கலையா? எப்படி வாழ்ந்து காட்டணுமோ, அப்படி நான் வாழ்ந்து காட்டிட்டேன்னு எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. இது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே! இதெல்லாம் அன்னைகிட்ட நடந்ததா இல்லையா? இதுக்கு தான் நான் அத சொன்னேன். புரியுறதா? வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் வசந்தி வாழ்க்கையினுடைய இதுகள்லாம் ரொம்ப விசித்திரம். நெறைய இது. அன்னை யாரையும் என்ன மட்டுமே வணங்கு. நான் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லல. கூட்டங்களையும் சேர்க்கவும் இல்ல. எல்லாம் மக்கள் தங்களுக்குள்ளாகவே அறிந்து, உணர்ந்து ஓடி வந்தவர்கள் தான் நம் போன்ற அன்பர்கள். கரும்பு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கரும்பின் சுவை இவ்வளோ நல்லா இருக்கும் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அவசியமில்லாத ஆரவாரம். கரும்பு ஜூஸ் கடைக்காரர் வியாபார நிமித்தம் இப்படியெல்லாம் சொல்லி அழைக்கிற கூற்றுகள் அவை. ஜூஸை குடித்தால் தானே நாம் உணர முடியும். மயிலை கண்டு ஆஹா அது மயில்னு ஓடுறோம். ஆனா அது தொகை விரித்து ஆடினால் தானே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இப்படி எங்கும் நிறைந்த மகாசக்தி அன்னையை நாம் முழுமையாக உணர, அனுபவிக்க பிரார்த்தனைக்கும் மேல் படியான அந்தராத்மாவில் அவளை இணைத்து அனுபவியுங்கள். பிரார்த்தனை வேற, அந்தராத்மாவில் இணைக்கிறது வேற. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. பிரார்த்தனையிலேருந்து அந்தராத்மாவுக்கு போறதுன்ற கொஞ்சம் மேல்படி. அந்நிலைக்கு சென்று விட்டால் நாம் வேறு, அன்னை வேறு அல்ல. தனியோர் பக்தி பிரார்த்தனைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் தேவையா என்ன? நீ என்பது எப்படி உன் கை மட்டுமோ, கால் மட்டுமோ, விரல் மட்டுமோ, முகம் மட்டுமோ அல்லவோ, அனைத்துமான உன் உடம்பு சேர்க்கை தான் நீயாகி நிற்கிறாய். அப்படிங்கிற மாதிரி அன்னையின் உருவம் என்பது இப்பிரபஞ்சம் முழுவதுமே. அன்னையின் உருவத்தை சத்தியங்களில் காணலாம், நற்காரியங்களில் காணலாம். குழந்தைகள் மட்டுமல்ல, வயது மூத்தவர்கள் எடுத்தும் அன்னையை தரிசிக்கலாம்.
மந்திர உச்சாடனங்களை விட உன் மௌனமான உள்காணுதல் அதுல அவ மெய் மறக்கிறாள். நீ மௌனமாய் உள்காண்ற பாரு, அதுல அவ தன்னை மெய் மறக்கிறாள். அவளை இப்படியெல்லாம் காணவும் நேசிக்கவும் பழகவும் நீங்கள் விரும்பினால் உங்கள் தாபங்களை உணர்வு பூர்வமாக அன்னையிடம் தெரிவியுங்கள். அவள் விஸ்வரூப தரிசனத்தை நீங்களும் நிச்சயமாக காணலாம். நன்றி. அன்னையே நமோ நமக.